அடையும் வரை போராடுவோம். போராடுவோம். தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம். தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம். என் கட்சியில இருக்கிற உங்க 2 பேரையும் செக்ரட்டரி பதவியில இருந்து தூக்கினாலும் ஜெனரல் செக்ரட்டரியா திரும்பவும் உங்களை உயர்த்துவேன். இது எல்லாமே முதலமைச்சரோட வேலைதான். நாம அதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். சரியா சொன்னீங்க. இப்படியே போச்சுன்னா மேடம் சாருக்கும் திவாகர் சாருக்கும் மந்திரிங்கிற பதவி மட்டும் தான் இருக்கும். அதிகாரம் முதலமைச்சருக்கு போயிடும். இது நம்ம குரூப் அழிக்கிறதுக்கான முயற்சி. ஆல்ரெடி எங்கூட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா கார்பரேஷன் சேர்மனையும் ராஜினாமா செய்ய சொல்லிருக்காரு சிஎம். அதுக்கு அவர் பதவியில இருக்கணும்ல. வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நடக்காது. பேசாம அவர் ராஜினாமா பண்ணிட்டு போட வேண்டியதுதான். அரசியல்ல முங்கி முத்து எடுத்து எங்கிட்டயா மோதுறாரு. துரோகம் பண்ணி காலை வாரி விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு தெரியுமா? இல்ல சார், அப்படி முதலமைச்சர் சொல்லுவாரு சொல்ல வந்த அவ்வளவுதான். இது வரைக்கும் சோதனை என்னன்னு தெரியாத நம்ம ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிக்க. என்ன யோசிச்சுன்னா நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். முதலமைச்சர் அவராஜன் ராஜினாமா செய்யணும். அதுக்கு பதிலா மேனன் சார் முதலமைச்சர் ஆகணும். நான் முதலமைச்சர் ஆனதுல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும். ஆமா, இப்பவும் அதுதான். முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். நான் கன்வின்ஸ் பண்ணி வெறுத்துட்டேன். சொந்த கட்சியிலே இப்படி ஒரு போராட்டம். எதிர்கட்சி இதை பத்தி பேசல. எதிர்கட்சி இப்படி பேசவும் மாட்டாங்க. மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் மேனன் சார், நீங்க இந்த மந்திரி சபையோட ஆளா இல்ல எதிர்கட்சி ஆளா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குங்க. நான் என்ன இந்த மந்திரி சபையில தான் இருக்கேனா? இல்ல, எனக்கும் என் குரூப்புக்கும் நீங்க பண்றதை வச்சுதான் கேக்குறேன். சொல்ல விரும்புறேன், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும். நீ கொஞ்சம் உட்காரியா, மேனன் பேசட்டும். நான் ஒரு விஷயம் சொல்லணும். சிஎம் ராஜினாமா பண்ணணும் நான் சொல்ல வரல. ஆனா என்னைக்கு ராஜினாமா பண்ணுவாரு நான் தெரிஞ்சுக்கணும். ராஜினாமா பண்ண போறோம். அப்பதானே நீங்க பதவிக்கு வர முடியும். அதுல என்ன சந்தேகம்? 25 வருஷமா எம்எல்ஏவா இருக்கிறவன், பல சூழ்நிலைகளை சமாளிச்ச மந்திரியா இருந்தவன், முதலமைச்சரா இருக்கிறதுக்கு இந்த அளவோட எனக்கு தான் தகுதி இருக்கு. அத நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்க. இவ்வளவு அவதூறா கேஸ் இருக்கிற ஒரு ஆளு இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்ல. என் மேல கேஸ் தான் இருக்கு. ஆனா முதலமைச்சர் உட்பட பல மந்திரிகள் மேல இருக்கிற கேஸுக்கு ஆதாரமே என்கிட்ட இருக்கு, தெரிஞ்சுக்க. ஐயா நிறுத்துங்க. இப்படி நீங்க மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் எவிடன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தா லாபம் யாருக்கு? எதிர்கட்சிக்கு. இன்னும் ஒரு தடவை எதிர்கட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா தமிழ்நாடு பெங்கால் மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப போராட்டம் பண்ணி ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே ஜனங்களை நல்லா ஏமாத்துறவங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளே ஆட்சி செய்யலாம். அதனால முதலமைச்சர் தற்போது ராஜினாமா செய்யணுங்கிற முடிவை இப்போயே விட்டுருங்க. நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிதான். உனக்கு வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா? இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னு வைங்க, அப்புறம் ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டு. இங்க பார்ப்பா, இது எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர்லயும் மீடியாலயும் போட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா இது எல்லாத்தையும் ஹை கமாண்டர் கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை என்கிட்ட வேண்டாம். என் குரூப்புக்கு ஹை கமாண்டர் நான் தான். வாங்க. இத பாரியா, ரொம்ப நாளைக்கு ஜாலியா இந்த சிஎம் சீட்ல ஒட்டிட்டு இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத. உன்னை ராஜினாமா பண்ண வச்சுட்டு தான் நான் அடங்குவேன். இதாங்க ஃபைனான்ஸ் மருமகன் ஐபிஎஸ். என்னப்பா? நீ உடனே திவாகர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. சரி, உடனே வந்துடுறேன். ரஞ்சித் சார், பணத்தை லாக்கர்ல வச்சிரு. ஓகே சார். இல்ல, பஸ் ஓனர்ஸும் டிரைவர்ஸும் ஒத்துமையா போகலன்னா இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. இதாங்க கலெக்டர் மருமகன் ஐஏஎஸ். ஹலோ, நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறேன். சரி, சீக்கிரம் வா. இந்த வரேன். இந்த சர்ச்சையை இதோட முடிச்சுக்கலாம். நீங்க எல்லாரும் ஒத்துமையானதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. ஓகே? முதலமைச்சர் ராஜினாமா பண்றதுக்கு என் கூட நிக்கிறேன்னு சொன்னவர்தான் அந்த தொமன் சாக்கோ. பிரச்சனையை நீ முதல்ல ஆரம்பி, பின்னால நான் வந்து சேர்ந்துக்கிறேன். இப்ப வந்து முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இல்லன்னா அந்த ஆளு எப்பயோ பதவி விட்டு ஓடி இருப்பான். நாய்க்கு வேலையே இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல அப்படின்னு சிஎம் சொல்லுவார்னு சொல்ல வந்தேன். மேனன் சார் சிஎம் ஆவார்னு நான் கண்ட கனவெல்லாம் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அப்படி இல்ல ஜோசப் அண்ணா, கைவிட்டு போன நிறைய காரியங்களை நம்ம சாதிச்சிருக்கோம். உங்களோட கனவு நடக்கும். நீங்களும் முதலமைச்சர் ஆவீங்க. எல்லாரை விட நான் தான் அதிகமா ஆசைப்படுறேன். கேட்டியாயா திவாகர்? என் பின்னாடி பல பேர் இருந்தாலும் கூட என் பலமே இவங்க தான் மருமகனுங்க. இந்த ஐபிஎஸும் இந்த ஐஏஎஸும் இதுவரைக்கும் என் பேச்சை இவங்க மீறினதில்ல. நானும் இவங்க பேச்சை கேட்டுதான் நடந்திருக்கேன். இல்லப்பா, இந்த சிஎம் ராஜினாமா பண்ணலன்னா உங்க குரூப் கட்சியை விட்டே வந்துட வேண்டியதானே? இந்த கட்சியை விட்டு விலகணும்னு நினைச்சா இந்த கட்சியில இருக்கிற ஒருத்தனையும் நம்ப முடியாது. சரியா சொன்னீங்க. இங்க இருக்கிற திவாகர் சார் மந்திரி பதவி விட்டு வரமாட்டாரு. வருவீங்களா என்ன? இல்ல, அது வந்து ஏரியா
எப்ப எவன் கால வருவான்னு எனக்கும் நல்லாவே தெரியும், புரிஞ்சுக்க. என்ன தவிர அப்பா ஒரு நிமிஷம் வாங்க. நாம கட்சியை விட்டு விலகிறது முட்டாள்தனம். சிஎம் ராஜினாமா பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவோம். நீங்க என்ன பண்ணாலும் சரி சிஎம் ரிசைன் பண்ணணும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு என்ன தோணுது? நம்ம ஊர் காலேஜுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. அந்த போராட்டம் கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிஎம் அப்பாவை அடிக்கிறதுக்காக போட்ட பிளான் தான் அது. அந்த போராட்டத்தை பிரச்சனையா மாத்தணும். அடா, என்னெல்லாம் பாதிக்கும்? நான் முழுசா சொல்றேன் கேளுங்க. போராட்டம் பண்ற மாணவர்களை நாம போலீஸை வச்சு அடிச்சு விரட்டணும். முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ள கல்வித்துறை இருக்கிறதுனால போராட்டம் அவருக்கு எதிராக மாறும். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற மாணவர்கள் போராட்டத்துல சிஎம் திணறுவாரு. உங்க ஐடியா பிரமாதமா இருக்கு. ஆனா சிஎம் சொல்றதானே போலீஸ் கேட்பாங்க. ஆமா. நான் சொன்னா கேட்கிற போலீஸ்காரங்களும் இருக்காங்க ஜோசப் அண்ணா. ஏஎஸ்பி ஹர்ஷன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நம்ம மீனுக்குட்டிக்கு பார்த்த மாப்பிள்ளன்னு சொன்னான்ல. ஹலோ சார், how are you சார்? எஸ், புரியுது சார். ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் போலீஸ் பொறுமையா இருக்கணும்னு சிஎம் உடைய ஆர்டர். யோ, போலீஸ்க்கு ஒண்ணுனா நீங்க கை கட்டி வேடிக்கை பாப்பீங்களா? அது அதை தனியா வேற சொல்லணுமா? அப்ப போலீஸ்க்கு ஒண்ணுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. இதான் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. போராடுவோம் 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 போராடுவோம், மாணவர்கள் ஜெயிக்கும் வரை போராடுவோம், மாணவர்கள் ஜெயிக்கும் வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், யாரும் பப்ளிக் மாணவர்கள் ஜெயிக்கும் வரை போராடுவோம், மாணவர்கள் ஜெயிக்கும் வரை போராடுவோம், தெரிஞ்சு போயிடுங்க. போராடுவோம் 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 போராடுவோம், போலீஸ் கோ பேக், 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 போலீஸ் கோ பேக். ஹலோ பவித்ரா, என்ன போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு ஓட விடுற சத்தம் கேக்குதா? சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட ஐடியா சூப்பர். அங்க போலீஸுக்கும் மாணவர்களுக்கும் யுத்தமே நடக்குதான். இதோட அந்த முதலமைச்சர் பதவிக்கு நீங்க வேணா பாருங்கப்பா, இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறுத்த மாட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை பத்திக்கிட்டு எரியும். மாணவர்கள் மீது கை வைத்தால் விடமாட்டோம் 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 விடமாட்டோம். போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். மாணவர்கள் மீது கை வைத்தால் விடமாட்டோம் 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 விடமாட்டோம், மாணவர்கள் மீது கை வைத்தால் விடமாட்டோம் 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 விடமாட்டோம். மாணவர்கள் மீது கை வைத்தால் விடமாட்டோம் விடமாட்டோம், மாணவர்கள் மீது கை வைத்தால் தயவு செஞ்சு கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா மந்திரியாச்சும் போக விடுங்க. ராஜினாமா செய் ராஜினாமா செய் விட்டு ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் பதவியை விட்டு ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் பதவியை விட்டு ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் பதவியை விட்டு ராஜினாமா செய். சார், நாங்க அக்கிரமம் பண்றதுக்கு இங்க வரல. எங்களுக்கு தேவை மந்திரி கூட பேசணும். ஹலோ கண்ட்ரோல் ரூம், சிஎன் விஜயன் ஹியர். கல்வி அமைச்சர் ஆள் மேல வண்டி ஏத்திட்டு போயிடுவீங்களா சார்? நீங்க ஏன் வழியை மறிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ போலீஸ் கண்மூடித்தனமா தாக்கியிருக்காங்க. பாம்பு வெடிச்சதுக்கு ஒரு நிரபராதி ஏன் ஜெயிலுக்குள்ள கஷ்டப்படுறான்? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. அதெல்லாம் போலீஸ கையில வச்சிருக்கிற அந்த முதலமைச்சர் போய் கேட்க வேண்டிய கேள்வி. போய் அந்த ஆளு கேளியா? ஓ, அவனைங்க கூட்டு வாங்க. தள்ளுங்க தள்ளுங்க, விழு. இந்த அதிகாரத்தோட தாக்கத்துக்காக பாவம் மாணவர்களோட வாழ்க்கை விளையாடுது. மரியாதைக்குரிய கல்வித்துறையோட அமைச்சர் நினைச்ச மாதிரி போராட்டத்தில் மாணவர்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க அக்கிரமம் செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவன் தான் போலீஸ் மேல பாம்பு வீசினவன். தேர்ட் ரவுடி விக்டர் சாமுவேல். சொல்லுங்க மந்திரி சார், இவன் எந்த காலேஜ்ல படிக்கிறான்? வினை விதைச்சவன் வினை அறுப்பான். அமைதியா போய்கிட்டு இருந்த மாணவர்களோட போராட்டத்துல பாம்பு தூக்கி போலீஸ் மேல ஏன் வீசுற இவனே சொல்லுவான். யார் சொல்லி செஞ்சான்னு இவனே சொல்லுவான்.
பொம்மை இருக்கிறாங்களா? ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், பதவியை விட்டு ராஜினாமா செய், பதவியை விட்டு ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், சொல்றல பதவியை விட்டு ராஜினாமா செய், 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 ராஜினாமா இந்த பையன் புத்திசாலி, நாளைக்கே அவனை நாம சந்திக்கலாம். நல்ல அறிவாளியா இருக்கான்ல. அது எப்படி பார்க்காம இருக்க முடியும்? உனக்கு அவனை தெரியுமா? தெரியும். எனக்கு அவனுக்கு ஒரு பந்தம் இருக்கு. என்ன பந்தம்? என்னோட ஒரே மகன். ஆஹா. இவருக்கு பிறந்த ஒரே ஒரு பையன் அவன்தான். இவரோட ரத்தம் தான், ஆனா அங்க வேலை செய்யல. நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் இருப்பான். அவன் மேனன் சார் வீட்டுல தான் தங்கி இருக்கான். இவர் வீட்டு பத்தி சொல்லணும்னா அது ஒரு கோவில்.